புகுந்த வீடு நுழைந்த புது பெண்ணுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாம் பயத்தையே உண்டு பண்ணின. கட்டிக்கொண்ட கைலாஸ் முதல் மாமனார் மயில்சாமி வரை எல்லாரையும் சந்தேகப்பட வைத்தது வசூல். நீ என்ன வாழ வந்தாயா இல்லை வம்பு வளர்க்க வந்தாயா? இப்படியா உன்னை ரெண்டாங்கட்டனாக வளர்ப்பாங்க உன் பெற்றோர்கள்? கை ஓங்கினான் கைலாஸ். கலங்கி போனால் கல்பனா. அவன் ஓங்க காரணம் கல்பனாவின் சந்தேகம். அடிக்கடி கணவனை பாடுவதும் கணவனை பெற்ற மாமனார் பாடுவதும் அந்த ஒரே பாடல்தான். ஒருத்தனுக்கு எது மனசில் ஆழமாக படுகிறதோ அதுதானே பாட்டாய் வசமாய் வந்து அவர்கள் உள்ளங்கிடக்கையை ஊருக்கு உணர்த்தும். இது கல்பனா மனசில் மைண்ட் வாய்ஸ் ஒலிக்கும் எச்சரிக்கை மணி. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை அகற்ற முடியுமா என அடிக்கடி பிள்ளை பாடுவதும் அப்பா பாடுவதும் அட மனுஷங்க எப்போ வாயை மூடுவாங்கன்னே ஏங்க வைத்திடும். அப்பா பிள்ளை ரெண்டு பேரையும் பற்றி ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு தான் அரசல் புரசலாக பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இருக்கலாம். ரெண்டு பேரின் பார்வையுமே பல நேரங்களில் பவித்திரமாய் இல்லையே. ஆனால் உண்மையிலேயே கல்பனா நினைப்பது போல எதுவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது போதும் அப்பா பிள்ளை ரெண்டு பேருக்கும் அடி வயத்தை கலக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணமாகி வரும் பெண்கள் போட்டு ஒரு நகை நட்டு கொண்டு ஒரு சீதனா எல்லாம் அவங்களுக்கு அப்பா வீட்டு சொத்தாக தான் கருதப்படும். அதில் புகுந்த வீட்டாருக்கு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது என்று தீர்ப்பு இடியாய் இதயத்தில் இறங்க சர்வ சதா நேரமும் பணத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் கைலாசும் அவன் அப்பா மயில்சாமியும் மயக்கம் போடாததுதான் குறை. பணத்தை பரிசு பொருளாக கொண்டு வந்த சீதனத்தை மனம் சதா எண்ணிக்கொண்டிருக்க சுப்ரீம் கோர்ட்டில் சமீபத்தில் அதற்கு மங்களம் பாடியது கைலாஸ் மயில்சாமி. இருவர் மனமும் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன் நினைவை அகற்ற முடியுமா என்பதை ஊரில் பல பேரை போலவே கல்பனா உள்ளமும் நினைத்தது தப்பில்லைதானே. கல்பனா சக்தி என்றாலே கற்பனை சக்தி என்றுதானே பொருள்.